இந்த சபை உடனடியாக பலாலி வீதிக்கு கிழக்கு புறமாக உள்ள இந்த காணிகளை விடுவிக்க ஒரு வசனம் கூட கதைக்க கொடுக்கலாம். இந்த பலர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏதோ தான் விடுவிப்பதாக போய் நிற்கிற வாழ்விடம் இல்லாமல் தவிக்கும் வலிகாம மக்களுக்காக ஒரு ஏழையின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் ஓம் என்று சொல்லி மாற்ற வேண்டும். நன்றி சபாநாயகர் அவர்களே. பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டம் 27(2) அமைவாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அல்லது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள். கௌரவ பாதுகாப்பு அமைச்சர் அவர்களே, ஒரு இலங்கை குடிமகனின் அடிப்படை தேவைகளில் 1/3 இருப்பது உறைவிடம். சில பேருக்கு அது தெரியவும் தெரியாது. இதுவரை இந்த நாட்டிலே இன ரீதியான உள்நாட்டு போர் முடிவடைந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகிறது. கடந்த 76 வருட அரசாங்கங்களை இந்த நாட்டின் சாபங்கள் என்ற பரப்புரை செய்து புதிய சிங்கள தமிழ் மக்களுக்கு இடையிலான உறவினை மேம்படுத்துவோம் என்ற துணியின் அடிப்படையில் தங்களுடைய அரசாங்கம் மக்களின் பெருமளவான ஆதரவை பெற்றது. அதே நேரம் தங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் சாநாயக்க அவர்கள் இதுவரை தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு சிறு பகுதியை ஏனும் மனச்சுத்தியுடன் செயற்படுத்தவில்லை. 2000ஆம் ஆண்டுகளில் உள்நாட்டு போரை ஆரம்பிப்பதற்காக தங்களுடைய ஜேவிபி கட்சி கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணத்தை மேற்கொண்டதையும் இச்சன்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த பயணத்திலே இருந்த எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் கூட எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார். இருந்து மக்கள் தங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு தங்களுடைய ஜனாதிபதி மக்களின் காணி மக்களுக்கே என்ற தொனியில் தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த மாகாணங்களிலும் ஒரு இனத்திற்கான எதிரான இன ரீதியிலான அடக்குமுறை இதுவரை கட்டவிழ்த்து விடப்படவில்லை. இருப்பினும் கடந்த 40 வருட கால உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தற்போதும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக இடம்பெயர்வின் பின்னர் தங்களுடைய சொந்த வாழ்விடங்களுக்கு திரும்ப முடியாமலும் அதே நேரத்திலே பரம்பரையாக வந்த சொந்த தொழிலை செய்து கொள்ள முடியாமலும் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு இன ரீதியிலான அரசியல் வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம். இதன் ஒரு அங்கமாக இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிப்பதற்காக தமிழ் மக்கள் சகாப்தங்களாக அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக போராடி வருகிறார்கள். அண்மைய தினத்தில் கூட ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், பலாலியினுடைய கிழக்கு பகுதியில் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள காணிகளை விடுவிப்பதாக. ஆனால் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிப்பதாக தமிழ் மக்கள் சகாப்தங்களாக அரசியல் ரீதியாக போராடி வருகின்ற போதும் இந்த விடயம் தொடர்பாக பின்வரும் வினாக்களை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஒன்று, வடக்கு மாகாணத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மொத்தமாக 5 மாவட்டங்களிலும் இராணுவத்தால் தற்சமயம் கையகப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு வலயம் என்கின்ற போர்வையில் இருக்கின்ற பொதுமக்களின் அல்லது தனியாரின் காணிகள் எந்தெந்த இடங்களில் எத்தனை பரப்பளவுகள் இருக்கிறது? முதலாவது கேள்வி. தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளின் விஸ்தீரணத்தையும் அவற்றின் இருப்பிடத்தையும் குறிப்பிடவும். 2வது கேள்வி, யாழ் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற பலாலி சர்வதேச விமானம் சட்ட ரீதியாக கொண்டிருக்கின்ற மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு? சட்ட ரீதியாக கசட் பண்ணப்பட்ட மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு? 3வது, பலாலி விமான நிலையம் தற்போது கொண்டிருக்கின்ற நிலப்பரப்பு எவ்வளவு? அதாவது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பரப்பிலிருந்து தற்சமயம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகளோடு சேர்த்து மொத்த காணி பரப்பு எவ்வளவு? 4வது கேள்வி, சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட நிலப்பரப்பை தாண்டி மேலதிக நிலப்பரப்பை பலாலி விமான நிலையத்துக்கு விஸ்தரிப்பதற்கு வழங்குவதற்காக இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட உயர் பாதுகாப்பு வலயம் என்ற கையகப்படுத்திய காணிகளில் எத்தனை பரப்பளவுகள் பலாலி விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டன? அதாவது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் அந்த இடத்துல இருக்கின்ற மக்களை வெளியேற்றி முழு காணிகளையும் இராணுவம் சுவீகரித்து அங்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற உண்மையை சிங்கள மக்களுக்கும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 5வது கேள்வி, பலாலி விமான நிலையம் தவிர்ந்து யாழ்ப்பாணத்தின் வலிகாம பிரதேசத்தில் இராணுவத்தால் பெருமளவான காணிகள் கையகப்படுத்தப்பட்டு அவை இராணுவ நோக்கங்கள் அல்லாத வியாபார நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அவ்வாறு இராணுவம் விவசாயம் செய்யும் மொத்த நிலப்பரப்புகள் எவ்வளவு? தனித்தனியாக கேட்கிறேன் நான். 6வது கேள்வி, வலி வடக்கில் மயிலட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற எந்தெந்த கிராம சேவையாளர் உட்பட்ட பிரிவுகளில் பொதுமக்கள் மீள குடியமர வழங்க முன்வராமல் இருக்கின்ற இராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற காணிகள் எவை? அவற்றின் மொத்த விஸ்தீரணம் எவ்வளவு? 7வது கேள்வி, வலிவடக்கில் பலாலி வீதியின் கிழக்கு புறமாக இராணுவம் ஆக்கிரமித்த பொதுமக்களின் காணிகளில் இராணுவ ஆதார வைத்தியசாலை ஒன்று கட்டப்படுகிறதா? அண்மைய தினத்தில் ஜனாதிபதியோட கதைக்கின்ற போது ஜனாதிபதிக்கு வந்திருந்த பாதுகாப்பினுடைய பிரதானி சொல்லியிருந்தவர் அந்த இடத்துல வைத்தியசாலை கட்டப்படவில்லை என்று. ஆனால் வைத்தியசாலை கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது 2007 2025 ஆண்டு வரைக்கும் வைத்தியசாலை கட்டப்பட எங்களுடைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூட அந்த மீட்டிங்கில் இருந்தவர். 8வது கேள்வி, ஆமனில் அந்த வைத்தியசாலையின் மொத்த நிலப்பரப்பு விஸ்தீரணம் அவ்வளவு கட்டுறீங்களா? கட்டுறேன்டா இவ்வளவுக்கு கட்டுறீங்க? அவ்வளவுதான் கேட்கிறேன்.
9வது கேள்வி, அந்த வைத்தியசாலைக்குரிய இராணுவ செலவுகளில் இந்த வருடம் ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு? இராணுவத்துக்கு நீங்கள் வைத்தியசாலைக்கு ஒதுக்கி இருந்தால் இந்த வருட பட்ஜெட்டில் எவ்வளவு காசு ஒதுக்கி இருக்கிறீங்கன்னு தான் கேட்கிறேன். 10வது கேள்வி, இந்த வைத்தியசாலை பொதுமக்களின் காணிகளில் கட்டப்படுகிறது என்பதை பொதுமக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை பாதுகாப்பு அமைச்சராக தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அன்றைய தினம் நான் ஜனாதிபதியுடன் நடந்த மீட்டிங்கில் இதை கதைக்கின்ற போது பாதுகாப்பு பிரதானி எங்களுடைய பிரதி அமைச்சருக்கு இல்லை என்று போய் சொல்லியிருக்கிறார். நான் அதை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஆகவே தயவு செய்து அதுக்குரிய பதிலை தரவும். 11வது கேள்வி, மக்களின் காணிகள் மக்களுக்கு என்று தங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார நாயக்க யாழ் மாவட்டத்தில் நடந்த விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தெரிவித்தது தங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். 12வது கேள்வி, அவ்வாறாயின் பலாலி வீதிக்கு கிழக்கு புறமாக உள்ள பொதுமக்களின் காணிகள் இதுவரை பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படாது. நீங்கள் அரசாங்கமாக வந்து 1.5 வருடங்கள் இன்று வரைக்கும் ஒரு சிறு பகுதியேனும் நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற காணிகளை மக்களுக்கு வழங்கப்படாதது ஏன் என்று கேட்கிறேன். 3வது கேள்வி, இந்த வைத்தியசாலை கட்டப்படும் நேரத்தில் தங்களுடைய ஜனாதிபதி யாழ் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் இது சட்டவிரோதமானது என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பதை தாங்கள் அறிவீர்கள். அண்மை நடந்த மீட்டிங்கில் கூட ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், அது மக்களுடைய காணி என்றால் அது கட்டாயம் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வார்த்தைகளால் ஜாலம் காட்டுவதை தான் நான் இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பச்சை சொல்வதை தயவு செய்து நிறுத்தவும், பொய் சொல்வதை. 14வது கேள்வி, ஆமனில் உடனடியாக பலாலி வீதிக்கு கிழக்கு புறமாக உள்ள இந்த காணிகளை விடுவிக்க தங்களால் முடியுமா? அவ்வாறாயின் அவை விடுவிக்கப்படும் திகதி என்ன? ஓம் என்று சொல்லி மாற்ற வேண்டாம். தயவு செய்து எங்களுக்கு அது விடுவிக்கப்படும் திகதியை அண்மையில் ஜனாதிபதி சொல்லியிருந்தவர். பிரதி அமைச்சரோட போய் என்னையும் பிரதி அமைச்சரோட போய் என்னை அந்த இடங்களை பார்த்து பிரதி அமைச்சருக்கு அதை வடிவாக விளங்கப்படுத்துமாறு ஜனாதிபதி சொல்லியிருந்தவர். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏதோ தான் விடுவிப்பதாக போய் இருக்கிறார். அதை நாங்கள் அவர்களுடைய அரசியலை பார்த்துக் கொள்வோம். ஆகவே இந்த கேள்விகளுக்குரிய பதிலை ஒரு ஏழையின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் வாழ்விடம் இல்லாமல் தவிக்கும் வலிகாம மக்களுக்காக கேட்கிறேன் என்பதையும் இதன் ஆழத்தையும் ஜனாதிபதி அவர்களும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றி. தமிழில் சொல்கிறேன், உங்களுக்கு தமிழில் தெரியுமென்றபடியா நிலையில் சட்டம் சில நேரம் எங்களுக்கு சபாநாயகருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். 91 சாணாண்டு இருக்குது சார். 92 சாணா அதில் தெளிவாக சொல்லியிருக்குது. அதில் இந்த டைம் அலோகேட் பண்ணுறது வந்து ஸ்பீக்கர். நீதி பிரச்சனை இங்கே ஒரு மலைய மக்களுக்கு தாக்கின தொடர்பாக ஒரு வசனம் கூட கதைக்க கொடுக்கலான்னா இந்த சபாநாயகர் எங்கிட்ட ஜீவன் தொண்டமானுக்கு மலைய மக்களுக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கலாண்டால் என்னதுக்கு இந்த சபை இதில் வந்து இப்படி கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சிக்கார். ஒரு நிமிடம் Okay, Archana Ramanathan, your point is taken. We'll put it to the Honorable Speaker who was here on the chair. Yes, sir.